GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம் ஜெயலலிதா. வணக்கம் சார். நான் ஒரு கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுல முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு போய் இன்னொரு தலைமை ஏற்றுக்கிட்டது இதுதான் முதல் முறையா? நிறைய பேர் வந்து நாவலர் நெடுஞ்செழியனையும் சொல்றாங்க. அவர் இடைக்கால முதலமைச்சர், நம்ம அதை கருத்தில் எடுத்துக்க முடியுமா? இடைக்கால முதலமைச்சர் எடுத்துக்க முடியாது. அதை இடைக்கால முதலமைச்சர் சொல்றதோட கூட பொறுப்பு முதலமைச்சர் தான். எனவே நாவலரை நம்ம இப்படி சேர்க்க முடியாது. இவர் 2வது 3 முறை முதலமைச்சர், அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர், நம்பர் 1 இல்லையா அது பார்ட்டி பொசிஷன்ல. அதனால ஓபிஎஸ் அடைஞ்சது கொஞ்சம் வரலாற்று நிகழ்ச்சி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. திமுக தாய் கழகம், முதலமைச்சர் ட்வீட்டும் அதான் சொல்லுது, ஓபிஎஸும் அதுதான் சொல்றாரு. அதனால திமுகவில் இணைந்தது கொஞ்சம் நாளா எதிர்பார்த்தது தாங்க. நண்பர்களும் சொன்னாங்க. தயங்குவாரோன்னு கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா 73 இவர் அதிமுகவில் சேர்ந்தது, 72 கட்சி துவக்கம், 73 சேர்ந்தது. ரெட்டைலைக்கே ஓட்டு கேட்டு பழக்கப்பட்டவர். இன்னும் இவரே வந்து நாளைக்கு போடியில் நிற்கும் போது, ஐயா ஓபிஎஸ் உங்களுக்கு தாங்க ஐயா ஓட்டு, ரெட்டைலையில கரெக்டா போட்டோம் அப்படின்னு கூட வாக்காளர்கள் சொல்லலாம். 2019 தங்கத்தமிழ் செல்வனுக்கு அதான் நடந்தது. அது பழக்க தோஷங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் தாண்டித்தான் அவர் சேர்ந்திருக்கணும். முதலமைச்சர் ஸ்மார்ட் மூவுங்க. என்னன்னா இப்போ அவரோட தலைமையை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கன்னு ஆயிருது இல்லையா? இப்போ காங்கிரஸுக்கு இதுல ஒரு ஸ்மார்ட் செக் இருக்கு. சரி, வரதுன்னா வாங்க, வரலன்னா பாருங்க. காங்கிரஸ் சீட்லாம் பிரிச்சு கொடுத்துட்டே போவாங்கல்ல. அப்புறம் சார், இப்போ இது தென் மாவட்டத்தில் உண்மையிலேயே திமுகவுக்கு இது ஒரு பலத்தை கொடுக்குமா? ஏன்னா காலமா ரெட்டலைக்கு வாக்களிச்சவங்க எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணுன்றதுக்காக ஓபிஎஸ்க்கு வாக்களிச்சாங்க, பாஜகவுக்கு வாக்களிச்சாங்க. அது காலங்காலமா வந்து அவங்க திமுக வெறுப்புலேயே வந்து ஊறி போனவங்க. திமுக வெறுப்பு தான் அவங்களுக்கு ஊட்டப்பட்டிருந்தது. ஸோ அவங்களால வந்து திமுகவுக்கு வாக்களிக்க முடியுமா? ஜெயலலிதா, உங்களுக்கே வந்து நம்ம தென் மாவட்ட ஓட்டு வங்கி நல்லாவே தெரியும். குறிப்பா வந்து எல்லா ஜாதிகள்லையும் இருக்கிற மாதிரி உள்ஜாதிகள் இருக்கு நிறைய. உள்ஜாதிகளுக்கு வெவ்வேறு விதமான அரசியல் லீனிங்ஸ், பொலிட்டிக்கல் லீனிங்ஸ் வந்து ரொம்ப வெவ்வேறு விதமானது. அப்போ முக்குளத்தூர் ஓட்டு வங்கியில அடிப்படையில் இருக்கிற மறவர் ஓட்டு வங்கி, பிரபலக்கல்லர் ஓட்டு வங்கி, ஆவுமுடையர் ஓட்டு வங்கி. இதுல வந்து மறவர் ஓட்டு வங்கியில இன்னொரு உள்பிரிவு இருக்கு, அது செம்பிய மறவர்கள். தலவாபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேத்தூர் ஜமீன் வழியா வள்ளியூர் வரைக்கும் போவாங்க. அது சிங்கம்பட்டி, அப்பாசமுத்திரம், இங்கெல்லாம் வந்து செம்பிய மரவர்கள் ஓட்டு ஜாஸ்தி. ஆனா அது வந்து சசிகலா மாட்ட தான் பெரும்பாலும் இருக்கு செம்பிய மரவர்கள் ஓட்டு வங்கி. அவங்க ஈவன்தோ அவங்க ஈசநாட்டு கல்லர் தான், ஆனாலும் இவங்க வந்து அவங்களோட அட்டாச்சா இருக்காங்க. ஓபிஎஸ் ஓட்டு வங்கி ராம்நாடு ஓட்டுன மறவர் ஓட்டு வங்கி, அதுல கொஞ்சம் வரும். ஆனா இது எல்லாமே எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு வங்கி தானே. போன தேர்தலையும் அப்படி தானே இருந்தது. அப்போ எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, இதுல நமக்கு என்ன நஷ்டம் இருக்குன்னு நினைப்பாரு. திமுகவுக்கு எந்த வகையில் அது லாபம்னா, அது திமுக ஓட்டு வங்கியாகவும் இல்லாம இருந்தது. இப்போ உதாரணமாக அமமுக திருப்பி இந்த பக்கம் வரும்போது அமமுக ஓட்டு வங்கியாக அது மாறும். சசிகலாமா வரும்போது அமமுக ஓட்டு வங்கி பாதிக்கப்படும். ஓபிஎஸ் வரும்போது மீண்டும் அமமுக ஓட்டு வங்கி பாதிக்கப்படும். பிஜேபிக்கு -பாயிண்ட் வருது இல்ல. இப்படி பாருங்க, பிஜேபி -பாயிண்ட் வரும்போது, அதாவது உதாரணமா நயனாருக்கு -பாயிண்ட் வரும். பிஜேபி வந்து யாரெல்லாம் வந்து தென் மாவட்டங்களை எய்ம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுல -பாயிண்ட் வரும். அது திமுகவுக்கு ஒரு வகையில் லாபம் தானே. அதாவது ஸ்டாலினுக்கு ஒரு பிராண்டிங் கிடைக்குது, பிராண்ட் இமேஜ். ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடருங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே, இவரோட சாதனைகளை எல்லாம் பெருசா பாராட்டி பேசுறாரு. எவ்வளவு தூரம் வந்து ஒரு பொலிட்டிக்கலா கிளவரா மூவ் பண்றாரு. ஓபிஎஸ் அட்மிட் பண்ணிக்கிறது அவ்வளவு ஈஸி டிசிஷன் கிடையாதுல்ல. திமுகலையும் அதுக்கு எதிர்ப்பு இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துற அளவுக்கு இவரோட தலைமை வந்து வலிமையா இருக்குன்னு அப்படி பொருள் கொண்டுருவாங்க. ஆல் இண்டியா லெவல்ல நம்ம பார்க்குற மாதிரி பிரிச்சு பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற உள்ஜாதி அரசியல் தெரியாது. ஆல் இண்டியா லெவல்ல வந்து அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் திமுகவில் இணைந்தார், அப்படிதான் நியூஸ் ஓடுது. அப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவரோட பர்சனல் பிராண்டிங் வந்து கூட, அது வந்து அவரோட அட்வான்டேஜ். இப்ப கரெக்டா பாருங்க, போட்டோ ஆப்ஸ்ல தங்கத்தமிழ் செல்வன் நிக்கிறாரு. அது யாரெல்லாம் ஓபிஎஸ் அணியில இருந்து போனாங்களோ அவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. ஸோ எல்லாமே கால்குலேட்டடா கரெக்டா செய்யறாங்கல்ல. இல்ல சார், இப்போ இது பெர்செப்ஷன் வைஸ் பார்க்கும்போது திமுகவுக்கு இதுல வந்து ஒரு பெரிய வெற்றி. பெர்செப்ஷனா பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வந்து
ஸ்டாலினுக்கு வந்து ஒரு டிஸ்பியூட் இல்லாத ஒரு லீடராக இருக்கிறார், ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஸ்டாலினுக்கான வெற்றி பெர்செப்ஷனா. அந்த பெர்செப்ஷன் நமக்கு ஓட்டுகளை பெற்று கொடுத்துருமா திமுகவுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். திமுக தென் மாவட்டங்களில் அவங்களோட ஓட்டு 1000 ஓட் டு 5000 ஓட்டு டிஃபரன்ஸில் போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தா அது இந்த முறை உதவியாக இருக்கும்ல. ஒரு டைட் கண்டஸ்ட்டுங்க. இதில் வந்து பிஜேபி வளர்ந்துக்கிட்டு வருது, அதை வந்து யாரும் மறுக்கக்கூடாது. காங்கிரஸோட கூட சில இடங்களில் வளர்ச்சி ஜாஸ்தியாக தெரியுது, விசிபிலிட்டி ஜாஸ்தியாக தெரியுது. அப்படின்னா அது ஒரு நேஷனல் ஓட் பேங்க் வளர்றதுக்கு சமம். இப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் என்ன நினைக்கிறோன்னா, தமிழ்நாட்டுக்கு நேஷனல் ஓட் பேங்கே வேண்டாம், மாநில ஓட் பேங்க் இருந்தால் போதும், அப்போ தான் வந்து இங்கே வந்து சில உரிமைகளுக்கு நம்ம போராட முடியும். இதுதான் எங்கள் கருத்து. ஒருவேளை பார்த்தா எம்ஜிஆர் கருத்தே அதுதான். 77 சட்டமன்றத்தில் 5 விஷயங்களில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்றாரு. 77 அவர் திமுக எதிர்த்து போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகிறாரு. 77 அதை தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. 79 திமுக அதிமுக இணைப்புக்கே வந்து முயற்சி நடந்து பிஜு பட்நாயக் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டுங்க. அப்போ திமுக அதிமுக ரெண்டுக்கு இடையில எக்ஸப்ட் கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆருங்கிற அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அதிமுகவில் பெரிதும் ஜொலிப்பவர்கள்லாம் திமுகவில் பெரிதும் ஜொலிப்பவர்கள்லாம் அதிமுகலேருந்து போனவங்க தான். அப்போ இப்படி பார்த்தா வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓட்டு வங்கி நெருக்கடியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் மாதிரியான இல்லை அவரே மாதிரியான மற்றவர்களை அட்மிட் பண்ணுறது உதவியாக இருக்கும். இப்போ வட மாவட்டங்கள் இல்லை சென்னையை சுற்றி இதில் வந்து திமுக ஓட்டு வங்கியில் இது பெருசாக எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. பெர்செப்ஷன் அதில் உதவியாக இருக்கும். அது சில இடங்களில் பெர்செப்ஷன் உதவியாக இருக்கும், சில இடங்களில் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஓட் பேங்க் உதவியாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து திமுகவில் இன்னைக்கு ஜொலிக்கிறவங்க எல்லோருமே வந்து பெரும்பான்மையானவர்கள் முன்னாள் அதிமுகவினர் அப்படிங்கிறது. இப்போ 2019 தங்கத்தமிழ் செல்வன் திமுகவில் ஜாயின் பண்ணி ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்தப்போ நமது அம்மா வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க, அதிமுக கழட்டி போட்ட பழைய டயர்களால் வந்து திமுக ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அதை எழுதினவரை இன்னைக்கு திமுகவுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். திமுகவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரத்தநாடு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரத்தநாடு தொகுதியை வந்து மகேஷ் கிருஷ்ணசாமி கேட்டுக்கிட்டு இருந்தார், தஞ்சாவூர் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான வாய்ப்புலாம் அங்கே இல்லாமல் போயிருந்தது. வைத்தியலிங்கத்துக்கு மட்டுமான வாய்ப்பாக மாறும்போது திமுகவில் காலங்காலமாக இருக்கிறவங்களை விட வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. அப்படிங்கும்போது வேறு கட்சிகளில் இருக்கிறவங்க, இப்போ நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும்போது வந்து பொலிட்டிக்கல் அஸ்பிரேஷன் இருக்கிறவங்களே திமுகவில் போய் நேரில் போய் சேர்றத விட நான் வேற ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு திமுகவுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் வந்து இப்போ அதிகமாயிட்டாங்க. இது திமுகவுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்? இப்போ ஓபிஎஸ் சேர்த்தது காங்கிரஸுக்கு ஒரு மெசேஜ், இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ், அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ். ஓகே, திமுகவுக்கு இதுல இருக்கிற மெசேஜ் என்ன? திமுகவுக்கு இருக்கிற மெசேஜ் என்னன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஜெயலலிதா பாணி அரசியல் நோக்கி போகுதுங்கிறது தான். இதே அரசியல் அவங்க அப்படித்தானே கையில் எடுப்பாங்க. சரி, நீங்க சொன்ன உதாரணத்திலே எனக்கு இன்னொரு பழைய உதாரணம் ஞாபகம் வருது. குலசெல்லையா வந்து எம்ஜிஆர் வந்து டிக்கெட் கொடுக்கல, அவரு பேராவூரணி தொகுதியில் தனியா போட்டு ஜெயிச்சிட்டாரு, இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ. 71 பிறகு அவருக்கு மீண்டும் திமுக இணையறதுக்கு ரொம்ப தூது விட்டாரு, கலைஞர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, அதெல்லாம் முடியாதுன்னு. 72 அக்டோபர் அதிமுக வந்துருச்சு. அதிமுக வந்த உடனே குலசெல்லையாவை கூப்பிடலாம் அப்படின்னு கலைஞர் நினைச்சாரு. என்னன்னா அது அவருக்கு ஒரு இமேஜ் பூஸ்டிங்கா இருக்கும் அவர் சொல்லி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு குலசெல்லையா திமுகவில் போய் சேர்ந்துட்டு கோவலூரத்தில் போய் சேர்ந்தாரு. அன்னைக்கு சாயந்தரமே அதிமுக வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, திமுக எம்எல்ஏவா அதிமுகவுக்கு போனாதாங்க மரியாதை. இப்போ எம்எல்ஏ போறதை விட அதை விட ஓபிஎஸ் இப்ப அதிமுக எம்எல்ஏவா தான் திமுகவுக்கு போயிருக்காரு. என்ன எம்எல்ஏ போஸ்ட் ராஜினாமா பண்ணலையா? ஐயப்பனும் ராஜினாமா பண்ணலையா? அதே வைத்தியலிங்கம் மற்றவங்க எல்லாம் மனோஜ் பண்ணலாம் ராஜினாமா பண்ணிட்டு தான் கட்சிக்கு போனாங்க. அப்கோர்ஸ் இப்போ சட்டமன்றம் இனி நடக்க போறது இல்லைங்க. ராஜினாமாங்கிறது ஒரு வெறுமனே ஒரு சிம்பாலிக் தான். ஆனால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அதிமுக எம்எல்ஏ திமுகவுக்கு போனதான ஒரு விஷயம் இது. அதாவது 72 குறைச்சலையா அது ரிவர்சல் வந்து இப்போ வருது. திமுக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொல்றது சரிதான் ஜெயலலிதா, திமுக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். பட் அவங்க இதுக்கு தயாராகணும். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் வந்து ஸ்டாலினோட தலைமை அது வந்து அவங்க எடுக்கிற முடிவு, அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இதுல இருக்கு. ஸோ நீங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாலுமே ஒரு கவனத்தோட அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து திமுக ஸ்டாலின் கொடுத்துருக்காரா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நாளைக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு சீட் இல்லாமல் போகும்ல, இல்லை ஒரு 50 பேருக்கு சீட் இல்லைன்றாங்க. அப்போ இருக்கிறதே 130 கிட்ட தான். 50 பேர்னா அது பெரிய பெர்சன்டேஜ். அவங்க மன வருத்தம் அடைவாங்க கண்டிப்பாக. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ இருந்துட்டு சீட் இல்லைன்னா மன வருத்தம் அடைவாங்க. பட் வின்னபிலிட்டி முக்கியம்னு நினைக்கும் போது ஒரு கட்சி அல்லது தலைவர் வந்து ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பார். ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கும்போது இது கலைஞர் காலமாக இருந்தால் கட்சி கொஞ்சம் கலகலக்கும். இப்போ இதன் மூலமாக சூசகமாக என்ன உணர்த்துறாங்கன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்,
தலைமை முடிவுக்கு கட்டுப்படுங்க. அதாவது தலைமை முடிவுக்கு கட்டுப்பட்டால் அதிமுக இரும்பு கோட்டை, அப்படிதானே? அப்ப தலைமை முடிவுக்கு கட்டுப்பட்டால் திமுக ஸ்டாலின் வந்து ஒரு ஜெயலலிதா ஆயிட்டு இருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. அது வந்து ஒரு பாணி அரசியல். ஜெயலலிதா பாணி அரசியல் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துடுறது. ஜெயலலிதா மறைந்து இத்தனை வருஷம் கழிச்சும் ஜெயலலிதாவை பாராட்டி பேசணும்னு ஒரு கூட்டத்துக்கோ எதுக்கோ அழைப்பு விட்டாலும் எப்படி பாராட்டி பேசுறாங்க? ரொம்ப இரும்பு முடிவுகள் எடுப்பாங்க, உறுதியான முடிவுகள் எடுப்பாங்க, அயன் பட்டர்ஃப்ளை, அப்படித்தானே பேசுறாங்க. அரசியல் அது தேவைப்படுதுல்ல. அப்ப மோடி அப்படித்தானே முடிவு எடுக்கிறாரு. ஏங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவும் சிபிஐ கேஸ்ல நீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு, ஆதாரமே இல்லைங்க அப்படின்னு. அப்போ மோடி என்ன பதில் சொல்ல போறாரு? ஒன்றும் சொல்ல போறதே இல்லை. ஒரு சட்டமன்ற தேர்தலே அதுல வந்து ஆம் ஆத்மிக்கு லாஸ் ஆகி போச்சு இல்லைங்களா? ஆனாலும் இங்க வந்து இடி டைரக்டர் வந்து 3 நாள் உட்கார்ந்துருக்காரு. ஏதாவது ட்ரபிள் கொடுக்கத்தான் செய்வாங்க. அப்போ ஓட்டு வங்கியை ஒருமுனைப்படுத்துவது முக்கியமாயிருது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த நேரேஷனை வந்து ஸ்டடி பண்ண வேண்டியது முக்கியமாயிருது. அதுல ஓபிஎஸ் அட்மிஷன் யூஸ் ஆகுதுல்ல. அவர் தானே பிஜேபிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவர், எல்லாருக்கும் தெரியுங்களா? இல்ல சார், எனக்கு அங்கதான் அடுத்த கேள்வியே. ஓபிஎஸ் வந்து பாஜகவோட எவ்வளவு நெருக்கமா இருந்தாருன்னு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் பாஜக கூட இவ்வளவு நெருக்கமா இருந்தது இல்லைன்ற அளவுக்கு ஓபிஎஸ் நெருக்கமா இருந்தார். அவர் அன்னைக்கு ஒரு சாதாரண எம்எல்ஏவா இருந்தார். அவருக்கு வந்து பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சது. அந்த தர்மயுத்தம் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பிரதமர் ரொம்ப எளிதா வந்து ஓபிஎஸ் போய் சந்திச்சுட்டு வந்தார். குருமூர்த்தி சொல்லி தான் நான் தர்மயுத்தம் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. மோடி சொல்லி தான் தர்மயுத்தத்தை முடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த தர்ம யுத்தத்தை ஒட்டுமொத்தமா அவர் முடிச்சது வந்து யார் சொல்லி முடிச்சார்? இந்த தர்ம யுத்தத்தை அவர் ஏன் முடித்தாருங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்குல்ல. இப்போ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தானே அவரோட கடைசி அமைப்புக்கு பேரு. அப்ப அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பதற்கு திமுக தான் சிறந்த இயக்கம்னு அவர் நினைச்சிருக்கிறார். அப்படிதானே பொருள் கொள்ள முடியும். இதுல வந்துங்க ஸ்பெசிபிக்கா திமுக இருக்கிற கொஞ்சம் பேருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா போடி தொகுதியை இவரு கொடுத்தாலும் அதுல ஒரு ஆஸ்பிரண்ட் இருப்பாங்கல்ல. ஒருத்தர் எப்படி நிறைய பேர் இருப்பாங்க. விருப்ப மனுவெல்லாம் தாக்கல் பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப உதாரணமா ஐயப்பனுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்கன்னா அவரோட தொகுதி உசிலம்பட்டி தொகுதியில தாக்கல் பண்ணிருப்பாங்க. நீங்க குறிப்பிட்ட உதாரணம் பொருந்தும், ஒருத்தநாடு உதாரணமும் பொருந்தும். அப்போ இயல்பாக மன வருத்தம் வரும், வராமல்லாம் இருக்கு வாய்ப்பே கிடையாது. அதை தாண்டி வந்து ஒரு தலைவர் பல காரணங்களுக்காக முடிவு எடுக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு உண்மையிலே அகில இந்திய அரசியல் கிடையாது, எங்க காலத்துல எல்லாம் கிடையாதுங்க. இப்ப அகில இந்திய அரசியல் வந்துருச்சு. அப்ப ஆன்டி பிஜேபின்னு ஒரு ஓட்டை வந்து மொபிலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தார், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. விமான நிலையத்துல போய் பிரதமர் வந்து ஓபிஎஸோட தனி ரகசியம் பேசினாரு. சேர்த்து வச்சது பிஜேபி தான், பிரதமர் தான் முடிச்சு வச்சது, எல்லாமே ரைட்டுங்க. அப்ப அப்பேற்பட்ட ஓபிஎஸ் வந்து பிஜேபி கைவிட்டுருச்சுங்கிறதான இமேஜ். அப்படின்னா அது ஒரு வகையில ஓட்ட அரசியலுக்கு உதவியா தானே இருக்கும் திமுகவுக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க சார். இப்போ 2024 ஓபிஎஸ்க்கு வந்து ஓபிஎஸ் மேல ஒரு அனுதாபம் இருந்தது. ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டிக்கிட்டப்போ அந்த 2022 ஜூன் 24, 23, 24 அந்த பொதுக்குழுவில் இவருக்கு நடந்த ஒரு அவமரியாதை, அந்த பாட்டிலை விட்டு எரிஞ்சது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்க வச்சு இவர் அவமானப்படுத்தினது இவர் மேலே வந்து ஒரு பெரிய அனுதாபத்தை கொடுத்துச்சு. ஒரு பெரிய மனுஷன் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவருக்கு இவ்வளவு பெரிய அவமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் தான் அவருக்கு வாக்களிச்சாங்க. இவருக்கு வந்து திமுகவினர் யாரும் வாக்களிக்கல, அதிமுகவினர் தான் வாக்களிச்சாங்க. அது போக வந்து இவர் இவ்வளவு நாளும் பேசிக்கிட்டு இருந்தது அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துங்க, அப்பதான் வந்து அதிமுக ஜெயிக்க முடியும்னு. அதிமுகன்ற ஒரு பேரியக்கம் ஜெயிக்கிறதுக்கும் அதனுடைய சர்வைவலுக்குமான ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார், இல்லை அதுக்காக ஒரு போராடிக்கிட்டு இருந்தார்னு எடுத்துக்கலாம் அவருடைய இதுல. அப்போ அதிமுகவினர் இவருக்கு வாக்களிச்சது, அதிமுகவினர் இவருக்கு ஆதரவா நின்னதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. டைரக்ட் ஆப்போசிட்டா போய் திமுக பக்கம் போகும்போது அதுவே வந்து அதிமுக அழிக்கிறதுக்கு இன்னொரு வழிதானா? இப்பயும் அதிமுக போய் அவர் பின்னாடி போய் நிக்கணும். அதிமுக அழிச்சதா எதுக்கு நம்ம நினைக்கணும்? அதிமுக திமுக கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சின்னு பார்க்கலாம்ல. அதானே எங்களுக்கு 79 எம்ஜிஆருடைய கனவு நிறைவேற்றலாம்னு எடுத்துக்கலாமா? எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரோட கனவுல 79 பிரஸ் மீட்ல 2 பேரும் தானே சொன்னாங்க. ஒன்றுபட்ட திமுகவுக்கு யார் தலைவர்னு கேட்கும்போது எம்ஜிஆர் தானே கலைஞர் தலைவர்னாரு. யார் முதல்வர்னு கேட்கும்போது கலைஞர் தானே எம்ஜிஆர் முதல்வர்னாரு. தமிழிசை கல்யாணங்க. அப்போ 2 தலைவர்கள், பக்தவச்சலம் 3 பேரு. இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். கை தட்டினப்போ கலைஞர் எப்போ அப்படி மேடை கேட்டவர் சாமர்த்தியம் பேசுவார்ல, இந்த இணைப்பு உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன்னாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க நேஷனல் பார்ட்டி பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யுது.
அதாவது இடியை வச்சு செய்து, சிபிஐ வச்சு செய்யுது. அதுக்கு பெரிய உதாரணம் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்கின் தீர்ப்பு. இது மாதிரியான உதாரணங்கள் எல்லா மாநிலத்திலும் நீங்க பார்க்கலாம். அப்ப அதை நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா இங்க ஒருங்கிணைந்த திராவிட ஓட்டு வங்கி அவசியப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓபிஎஸ் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான முடிவு தான் எடுத்திருக்காரு. அவர் ஒன்றும் சந்தோஷமா எடுத்த மாதிரி அவர் முகத்தை பார்த்தா தெரியல. ரொம்ப டைட் இருக்கு அவர் முகம். ஆனாலும் இது காலப்போக்கில் இது உதவியா இருக்குங்கிறது என்னை மாதிரியான ரொம்ப மூத்தவர்களோட அபிப்பிராயம். எனக்கு முதலமைச்சரோட எனக்கு அதிக வயசு ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா 67 ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது நான் காலேஜில் தேர்ட் இயர். அப்போ நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நேஷனல் ஓட்டு வேணான்னு தானே எல்லாருமே போராடணும். இப்போ காங்கிரஸ் இவ்வளவு சீட்டு கேட்குது, இவ்வளவு டிமாண்ட் பண்ணுது, பெரிய நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு ஆதரவு இருக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆதரவு இருக்கலாம். அது கூட பிஜேபி வளருதுங்க காங்கிரஸை விட. விசிபிலிட்டி பாருங்க, கிராமங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. என்ன பண்ணிருந்தாங்க இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸை விட பிஜேபியினுடைய பூத் கமிட்டிகள் அதிகம் மட்டும் இல்லைங்க. நீங்க ஊருக்கு பாருங்க, நம்ம ஆளுக பூரா ஜின்னு பின்னாடி சேர்த்துட்டாங்க. சடையாண்டி ஜி, முத்துக்கருப்பன் ஜி, எல்லாம் ஜின்னு போட்டாலே நம்ம டெல்லின்னு நினைக்கிறாங்க. சோறு விளம்பரங்களுங்க. சின்ன ஊர்ல சும்மா காலகம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லயே மொத்தம் 1000 பேர் 1200 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற சோத்துல விளம்பரம் எழுதி போட்டு ஜியை பின்னாடி சேர்த்திருக்காங்க. இந்த ஜி கல்ச்சர்ல இருந்து விடுபட்டு தானே நம்ம வந்தோம் அண்ணன் தம்பி கல்ச்சருக்கு. திருப்பி எதுக்கு அதுக்குள்ள நம்ம போய் சாரணும்? பஜ்ஜினாலே எனக்குலாம் பிடிக்காதுங்க. அது எதுக்கு ஜி? எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வேற மாதிரியான அரசியல் இருக்கு இங்க. அது ஒரு 100-120 வருஷம் அரசியல் பாரம்பரியம். அந்த அரசியல் பாரம்பரியத்தை மடைமாற்றுவது, திசை மாற்றுவது, காலப்போக்கில் ஒழிச்சு கட்டுறது, இதாங்க நோக்கம். இப்போ மம்தா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? அவங்க வரல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. 3 வாட்டி ஆன்டி இன்குமென்சி நிச்சயமா நிறைய இருக்கும். 77 சீட் எடுத்துருச்சு பிஜேபி. எஸ்ஐஆரை பயன்படுத்தி மம்தா எடுக்கிற ஸ்டாண்ட் என்ன பாருங்க. எனக்கு பெங்கால் சர்நேமையே இவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் மாத்துது. பெங்காலியோட ஐடென்டிட்டி என்ன? நம்ம சர்நேம், முகர்ஜி சர்நேம். இந்த சர்நேமே மாற்றணும்னு நினைக்கிற கட்சிக்கா உங்க ஓட்டு அப்படிங்கிறதா இப்போ ட்ரெண்டு அங்க. ஏன்னா அதாவது எஸ்ஐஆர்ல இருக்கிற பிரச்சனைகள் அதை பயன்படுத்தி அவங்க பொலிட்டிக்கலா அதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. நேரம் நானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாடுறோம். சுப்ரீம் கோர்ட்டில் முதலமைச்சர் வாதாடியெல்லாம் அதனால ஒன்றும் பெரிய பயன் விளைய போறது இல்லைங்க. பட் அது சிம்பாலிக் ஃபைட்டு. அப்ப அதே மாதிரி ஆமா கண்டிப்பா அதே மாதிரியான சிம்பாலிக் ஃபைட் நமக்கு வேணும்ல. அதுக்காக மு.க. ஸ்டாலின் போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதே மு.க. ஸ்டாலின் மனக்கிலேசம் இல்லாம ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவுக்குள்ள சேர்ப்பதற்கும் திமுகல ஒரு ஆர்கனைசேஷனல் போஸ்ட் கொடுப்பதற்கும் தயாரா இருக்க. நீங்க டிக்கெட்டை விட்டுருங்க, ஆர்கனைசேஷனல் போஸ்ட் வரும்ல. இல்ல சார், இப்போ எனக்கு அடுத்த சந்தேகம் அங்க என்ன அப்படின்னா, நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி ஜெகதீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் எம்ஜிஆர் காலகட்டத்தில் திமுகவுக்கு வந்தாங்க. அந்த பச்சை குத்தின பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அந்த 80 தேர்தலுக்கு பிறகு இங்கே வந்தாங்க. அந்த பேட்ச்ல இருந்து வந்தவங்களுக்கு பிறகு வேற யாரும் திமுகவினுடைய தலைமை கழகத்துக்கு மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க தலைமை கழக பதவிக்கு வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஏவாவேலு ஒரு தலைமை கழக பதவிக்காக முட்டி மோதிட்டு இருக்காரு. அவருக்கு அது கிடைக்கல. ஏன்னா அந்த பழைய ஏடிஎம்கே அப்படிங்கிற பேட்ச் அவருக்கு இருக்கு. ஸ்டாலின் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அந்த தலைமை கழக பதவி அப்படின்றது திமுக காரங்க, ஒரிஜினல் திமுக காரங்களுக்கு தான் அப்படின்றது அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்க்காக அதை ஒரு உடைப்பாரா? அதாவது ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டால் அதை உடைக்கிறாருன்னு நம்ம பொருள் கொள்ளலாம். துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக அவர் ஆக்கப்பட்டா. ஏன்னா பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருக்காரு. அது அடுத்தாப்புல நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. டிஆர் பாலன் இருக்காரு. ட்ரெஷர் 3 போஸ்ட் தாங்க அதுல முக்கியமான போஸ்ட். அவைத்தலைவர் கொடுக்க மாட்டாங்க. துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக மாற்றுவது அப்படிங்கிற முடிவு எடுத்தா இந்த நீங்க சொல்ற இந்த பெரிய சேஞ்ச் இது. நீங்க சொல்ற மாதிரி தலைமை கழகத்துக்குள்ள அட்மிட் பண்றது, அதாவது பேரண்ட் பாடிக்குள்ள அட்மிட் பண்ற மாதிரி. ஏன்னா அந்த மாவட்ட செயலாளருக்கு மேல இவங்க யாரையும் கொண்டு வரல. மாவட்ட செயலாளர் எல்லாம் சார்பு அணிகள்ல பொறுப்பு கொடுப்பாங்க. விவசாய அணி சார்பு அணிகள்ல பொறுப்பு கொடுப்பாங்க. செய்தி தொடர்பு அணி அந்த மாதிரியான அணிகள்ல இருந்தாங்க. ஆனா ஓபிஎஸ்னுடைய கேலிபர்ல இன்னொருத்தர் சமீப காலத்துல வரலன்னு வைங்களேன். சமீப காலத்துல ஓபிஎஸ்னுடைய கேலிபர்ல யாரும் கட்சிக்குள்ள வரல. ஸோ ஓபிஎஸ் நீங்க அகாமடேட் பண்ணணும்னா தலைமை கழகத்தில் அகாமடேட் பண்ணாதான் அது அவருக்கான மரியாதையா இருக்கும். ஆனா அது இவ்வளவு நாள் ஸ்டாலின் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மரபை உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மரபை உடைச்சாலே அதுவே திமுக ஒரு அடுத்த கட்டம், அது எப்படி வேணாலும் இருக்கும். அந்த அடுத்த கட்டம் அது அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு தானே அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சுங்க திமுக. அதான் நான் ஆரம்பத்திலே அது சூசகமா சொன்னேன். 2 பாணி அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குங்க.
ஒன்று அண்ணாபாணி அரசியல், அது ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருக்கும், அது வேற மாதிரிங்க, அந்த அரசியலே வேற மாதிரி. அதுலேருந்து நீங்கள் வந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஜெயலலிதா பணி அரசியல் அநேகமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் செட்டு தான். ஜெயலலிதா பணி அரசியலை பார்த்த செட்டு உங்கள் செட்டு தான். ஜெயலலிதா பணி அரசியல் தான் இப்போ திமுகவில் இருக்கு. அதை நான் தவறுன்னு கூட நினைக்கலங்க. இந்த காலத்தில் இது கட்டாயம் நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில வந்து ஆளுங்கட்சி இவ்வளவு மோசமா நடந்துகிட்டது இல்லை. இப்ப சிபிஐ வந்து காங்கிரஸ் பயன்படுத்தி இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா ரிலேட்டடா பயன்படுத்துறாங்கல்ல, அதாவது சிபிஐ, இடி, ஐடி, எலெக்ஷன் கமிஷன் நாளையும் சேர்க்கிறாங்க. ஜுடிஷியரியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாச்சுங்க. அப்போ ஏதோ தென்னந்தரிசலா சில ஜட்ஜிகள் விதிவிலக்கா இருக்காங்களே தவிர, எனக்கே இன்னைக்கு அந்த சிபிஐ ஜட்ஜு கொடுத்த அந்த அப்சர்வேஷன்லையும் அந்த வேர்டிங்ஸ்லையும் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரல. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில். ஏன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஏ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இவ்வளவு தூரம் வந்து பிஜேபி, அதாவது மத்திய ஆளுங்கட்சி இல்லைன்னா டெல்லி அதிகார பீடத்தில் இருக்கிற கட்சி இவ்வளவு தூரம் வந்து இறங்கி வேலை பார்க்குது, இறங்கி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா அப்புறம் தமிழ்நாடு தனது தனித்தன்மையை காப்பாற்றிக்குள்ள எதையாவது ஒன்று செய்யணும்னா அப்புறம் திமுக தானே செய்ய முடியும், அதிமுக செய்ய முடியாதுன்னு ஆகி போயிருதுல. ஸோ வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்தா கையில கிடைக்கிற தடியை எடுத்து அடிப்பேன், அது சுதந்திரா தடியா சிபிஎம் தடியான்னு பார்க்க மாட்டேன், அண்ணா சொன்ன இடத்துக்கு ஸ்டாலின் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதேதான். இன்னும் சொல்லப்போனா அண்ணா இன்னொன்னு சொன்னாரு, கல்லறிந்து தாக்கியோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திரபுரி தேர்தல்னாரு. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆயிருப்பார்ல. இப்போ தேமுதிக கூட்டணிக்கு வந்ததுக்கு வந்து யார் கன்வின்ஸ் பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாம் வந்தது. ஓபிஎஸ் யாரு கன்வின்ஸ் பண்ணாங்க, அவர் எப்படி கன்வின்ஸ் ஆனார்? அது எனக்கு சரியா தெரியலங்க. ஆனா இன்னைக்கு விஷுவல்ஸை பார்க்கும்போது சேர்பாபு கன்வின்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் தான் பூச்செண்டுகளை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. சேர்பாபுக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகரிச்ச மாதிரியும் தெரியுது திமுக ஹைரார்க்கில. தேமுதிகவை கன்வின்ஸ் பண்ணதுலயும் ஏவாவேலுவும் சேர்பாபு 2 பேரோட ரோல் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓபிஎஸ் வந்து அவரா கன்வின்ஸ் ஆயிருக்கணும். ஏன்னா அவர் முதல்ல அந்த இணைப்பு நடந்தப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. அப்புறம் புதிய தலைமுறை லைவ் முதல்ல வந்து ஓபிஎஸ் இந்த வந்துருவாருன்னாங்க. கடைசி நேரத்தில் மணமேடைக்கு வராமல் டிமிக்கி கொடுத்த மாப்பிள்ள மாதிரி வரவே இல்லை. அவர் 3 மணி நேரம் உட்காந்துருந்தோம் லைவ்ல, வரவே இல்லை. செகண்ட் டைம் அந்த முயற்சி நடக்கும்போது சரி ஒரு வராம தான் போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். வந்துட்டார். ஆனா வந்துட்டாரு. அது ஓபிஎஸ் வந்து அவரு கன்வின்ஸ் ஆகணும், அவரோட ஆதரவாளர்கள் கன்வின்ஸ் ஆகணும். ஓபிஎஸ் வந்து எப்போதுமே அவருக்கு வந்துங்க அத பிராமின் அட்வைஸை வந்து அவர் கொஞ்சம் பெருசா எடுத்துப்பார். ஓகே, நான் தொடர்ந்து பார்ப்பேன். அதாவது அவங்களுக்கு பெரிய ஞானம் இருக்குன்னு அவருக்கு ஒரு சிந்தனை உண்டு. அதுல தான் அந்த குருமூர்த்தியோட ஞானம்லாம். உண்மையிலே அவர் தர்ம யுத்தம் நடத்தாம இருந்திருந்தான்னு வைங்களா, சசிகலாமா பெங்களூர் சிறைக்கு போனப்ப அவர் என்ன ஆயிருப்பாரு, முதல்ல வச்சிருக்காரு, அன்டிஸ்பியூட்டடா இருந்திருப்பாரு 4 வருஷம். ஜெயலலிதாவுக்காக ஜெயலலிதாமாவுக்காக சீட்டை காலி பண்ணி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம்லாம் அவருக்கு இருந்திருக்காது. 4 இயர்ஸ் கன்வியூஸ் கட்சியே அவர் கையில வந்திருக்கான். அப்போ குருமூர்த்தி அட்வைஸ் ராங் அட்வைஸ் தானே அவர் உணர்ந்திருப்பாரு. ஆனா அதுக்கு பிறகு அந்த அட்வைஸை கேட்டுட்டு தானே இருந்தாரு. அது மைண்டுங்க. நம்ம சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நம்மளை விட இவங்கெல்லாம் உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கும் போது ஏற்படுற ஒரு வகையான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது அவருக்கு உண்டு. என்னன்னா அவருக்கு கிடைத்த முதலமைச்சர் பதவி, முதல் பதவி இருக்க ஃபர்ஸ்ட் சான்ஸ், அதுவே ரொம்ப லக்கா கிடைச்சதானங்க. பிராட்டிலே அவர் வந்து டீ சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தார் அதிமுக ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்புல. நான் சுதாங்கன்லாம் ஜெயா டிவி நிகழ்ச்சி. அப்போ யார் முதலமைச்சர்னா ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. கடைசியில் பன்னீர்செல்வங்கன்னாங்க. என்கிட்ட ஃபோட்டோவே கிடையாதுங்க, அவரோட ஃபோட்டோவே. அப்புறம் அவர்கிட்டே தான் கேட்டு அந்த பர்ஸில் வைக்கிற ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சுங்க. அதை தான் நாங்கள் அன்னைக்கு காட்டினோங்க. அப்போ இதெல்லாம் கிடையாதுங்க, ஜெயா நியூஸு அதெல்லாம் கிடையாது, வெறும் மெயின் ஜெயா டிவி மட்டும்தான். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஓபிஎஸ்க்கே எதிர்பாராமல் கிடைச்ச அதிர்ஷ்டம் தான். அடுத்த வாட்டியும் அதே அதிர்ஷ்டம் கிடைச்சது குன்ஹா கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு. அதுக்கடுத்த வாட்டியும் அதே மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு அவர் 2017 குருமூர்த்தி பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் தொடங்கினது அவரோட சரிவின் தொடக்கம். சரி, தர்ம யுத்தத்தில் அவருக்கு இமேஜ் இருந்துச்சு இல்லையா? தர்ம யுத்தத்துக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா மாறினாரு. ஆனா திருப்பியும் வந்து அவரே தான் குருமூர்த்தி பேச்சை கேட்டு திருப்பி பிஜேபி போனாரு. 2 அணியும் சேர்ந்தது. மைத்ரேயன் வந்து அணிகள் இணைஞ்சன மனங்கள் இணைஞ்சனவான்னு கேட்டாரு. இப்போ மைத்ரேயன் திமுகல இருக்காரு. இவருக்கு முந்தைய போய் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் எல்லாரும் திமுகல இருக்காங்க. காலப்போக்கில் இது என்ன ஆகுதுனாங்க, இப்போ தேர்தலுக்கு பிறகு நான் ஆரம்பத்துல இருந்து என்னோட கணிப்பு 160-180 இடத்துல திமுக ஜெயிக்குங்கிறதாங்க என்னோட கணிப்பு. இதுக்கெல்லாம் முன்பே இப்போ ஒருவேளை பிரம்மாண்ட வெற்றி, அவங்க எய்ம் பண்ற மாதிரி 200 சீட்டுக்கு மேல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்களா, இன்னும் அதிமுகல இருந்து நிறைய பேர் போயிடுவாங்க.
ஏன்னா அது எடப்பாடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. ஏற்கனவே 10 தோல்வி, இதுவும் ஒரு தோல்வி ஆகி போச்சு. சசிகலாமா பயங்கரமா குத்தி காட்டுவாங்க அதை. சார் திமுக எனக்கு நீங்க எனக்கு இந்த இடத்துல தான் சார் ஒரு சந்தேகம் வந்து ஒரு நேஷனல் ஓட் பேங்க் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்றதை நீங்க முன்வைக்கிறீங்க. திமுக ஒருவேளை இந்த தேர்தலில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றா அதிமுக இன்னும் பலர் திமுகவுக்கு வருவாங்கன்னு சொல்றீங்க. அது இயல்பா இந்த களத்தை வந்து திமுக வர்சஸ் பிஜேபின்னு மாத்திராதா? திமுக வர்சஸ் பிஜேபின்னு மாத்துங்க. அது வந்து ஒரு ரிஸ்க் தான். நான் அதை மறுக்கவே இல்லை உங்களோட வாதத்தை. ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல கோட்டை விடுறதுனால தான். காங்கிரஸ் வந்து பிஜேபி உண்மையாவே நியாயமா வந்துங்க பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தமிழ்நாடு நேஷனல் ஓட் பேங்க் இருந்திருக்கணும்ல. அது இல்ல, ஒன்லி ஒன் ஆகி போச்சு இப்போ. ஓகே. அப்போ அதிமுக பிஜேபி காம்பினேஷன்ல அடுத்த கட்ட நகர்வா பிஜேபி என்ன பண்ணும்னா அதிமுகவை தான் சுவாலோ பண்ண பார்க்கும். ஸோ அந்த கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அந்த நோக்கத்தில் அதிமுக முதல்ல காலி பண்றாங்க. அதிமுக தானே காலி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வழி இல்லையே. ஏன்னா திமுக பெரிய வெற்றியோட ஆளுங்கட்சியா இருந்தா அதை காலி பண்ண முடியாதுல்ல. சரி, இப்பவுமே வந்துங்க திமுகல இருந்து 2-3 தலைவர்கள் பிஜேபிக்கு போனாங்க. உங்களுக்கே தெரியும். பிஜேபியில இருந்து பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் திமுகவுக்கு யாருமே வரலையே. மைத்ரேயன் மட்டும் பழைய பிஜேபிக்காரர் தானே, அவர் வரலையே. அவரை நம்ம டைரக்டா பிஜேபி அட்மிஷன் எடுத்துக்க முடியாது. அப்ப ஏன் வரலன்னா அவங்க தேசிய ஆளுங்கட்சியா இருக்காங்க. சில அட்வான்டேஜ் இருக்கு. மாநில ஆளுங்கட்சியில இருக்கிறதுல அட்வான்டேஜ் இருக்க மாதிரி தேசிய ஆளுங்கட்சியில அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இதற்கு முன்பெல்லாம் பிஜேபி இந்த மாதிரி வந்து ஆட்சியோட பலன்களை வந்து நுகர்வதற்கு அனுமதிக்காதுங்க. நல்லா தெரியும். நான் வந்து இலகணேசன் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரே நாடு பத்திரிக்கை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு இதழ். அது ஒரு மாதிரி ஒரு வார இதழாக மாற்றுறதுக்கான முயற்சிங்க. அப்போ ரெகுலராக அவங்க அந்த ஆஃபீஸ் போவேன். என் டீம் அங்கே இருந்துச்சு. 2008-2009 காலகட்டம். ஆட்சி பலனெல்லாம், மத்திய ஆட்சி பலனெல்லாம் நுகர்வதற்கெல்லாம் அங்கே அனுமதி கிடையாது. அதாவது வாஜ்பாய் காலத்தோடு அது முடிஞ்சதுங்க. ஆனால் வாஜ்பாய் காலத்துலேயும் அது நுகர்றதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. பொலிட்டிக்கல் மணியை அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கிடையாதுங்க. கட்சிக்கு வந்து ஏதாவது நிதி வரலாம், அது நமக்கு தெரியாது. அப்போ கர்நாடகத்தில் ஆட்சி இருந்துன்னு நினைக்கிறேன். கர்நாடகத்துல இருந்து மட்டும் ஃபண்டிங் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க. அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணும்போதே வந்து டெல்லியில இருந்து பம்ப் வச்சு அடிச்சு விட்டாங்க பணம். நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ மாநில கட்சிகள் எப்படி வந்து கஜானாவை வந்து திறந்து விடுறாங்களோ அதே மாதிரி பிஜேபியும் திறந்து விட்டுருச்சு. அப்போ ஏற்படுற சிக்கல் என்னன்னா, மாநிலங்களை சுவாலோ பண்றது அவங்களுக்கு எளிதா மாறிடும். சரி, ஃபண்டிங், பணம் ரெண்டும் இல்லாம அதிகாரம் இல்லாமலாம் அரசியல் கட்சி நம்ம வளர்த்தெடுக்க முடியாது. ஏன் காங்கிரஸ் பலவீனமா இருக்குங்கிறதுக்கு அது ஒரு ரீசன் தானே. அவங்க தொடர்ந்து ஆட்சியிலே இல்ல. 2014 பிறகு ஆட்சியிலே இல்லைங்க. 2014 இன்னைக்கு 26. இப்போ அடுத்தாப்புலயே வந்து பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வராதுங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ காங்கிரஸுக்கு அது மைனஸ் பாயிண்டா இருக்கிறதுனால நேஷனல் ஓட் பேங்க்ல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு எடுக்கும்போது பிஜேபி முன்னாடி வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். அது வந்து ஒரு ஆபத்தான விஷயம். அப்போ பிஜேபி எதிர்க்கிறவங்க யாரை சப்போர்ட் பண்ண? ஸோ திமுக வந்து ஒரே ஆப்ஷனா இருக்கு. அதிமுக ஒரு ஆப்ஷனா இருந்ததுங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. இப்போ ஆஃப் லேட்டா இப்ப இல்ல. அப்போ இன்னும் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்னும்லாம் அது பலவீனப்படும். ஓகே. அதே மாதிரி சார், இப்போ சசிகலாவினுடைய அந்த முயற்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரோலா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எலக்ட்ரோல இதே தாக்கம் தாங்க. அதாவது அவங்களுக்கும் ஓட் பேங்குங்கிறது டெல்டால இருந்து கன்னியாகுமரி நீங்களாக சவுத் வரைக்கும் என்ன ஓட் பேங்க்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட குறிப்பிட்ட உட்பிரிவு ஓட் பேங்க் தான். அது எவ்வளவு இருந்துற போகுது அப்படின்னா, ரொம்ப மேக்சிமமா 10,000 இருக்கலாம், மினிமமா 2,000-3,000 இருக்கலாம். அதை தாண்டி எல்லாம் பெரிய ஓட் பேங்க் இருக்க வழி இல்லை. ஆனா இந்த ஓட்டு ரொம்ப முக்கியமானதா போயிருது. காரணம் என்னன்னா, வெற்றி தோல்வி அது நிர்ணயிக்குது. ஒரு 4 கார்னர் ஃபைட்ல வந்து ரொம்ப கம்மியான ஓட் இதுல டிசைட் பண்ண போறோம். 5 கார்னர் ஃபைட் வந்துரும்லங்க இப்போ. ஆமா, ஓகே. சசிகலா சேர்த்தா 5 கார்னர் ஃபைட். 5 கார்னர் ஆயிரும். ஒருவேளை ராம்தாஸ் அவர்கள் மூவ் பண்ற மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா 6th கார்னர் ஆயிரும். அவர் சும்மா இருக்க முடியாதுங்க. அவரும் கேண்டிடேட் போட்டு தானே ஆகணும். ஏன்னா அவர் வந்து ஹைகோர்ட் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாருங்க. ஆனால் சிவில் கோர்ட் கேஸ் நடக்கு. இப்போ வந்து அவர் என்டிஏல முயற்சி பண்ணினா அவர் என்ன சின்னத்தில் நிற்க முடியும் அவங்க கேண்டிடேட்டு? திமுகல நிற்க முடியாது, ஏன்னா விசிகா ரொம்ப எதிர்க்குது. இப்படியான சூழ்நிலையில வேற வழி இல்லைன்ற ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறவன் ராம்தாஸ் நிற்க போறது இல்லைங்க, அவரோட ஆதரவாளர்கள் நின்று தானே ஆகணும். ஒரு 20-30 தொகுதி வைங்களேன். இப்போ சசிகலாமா ஆதரவாளர்கள் 20-30 தொகுதி தான் நிற்பாங்க. தருமபுரியில் கிருஷ்ணகிரியில சசிகலாமா ஆதரவாளர் நிற்க போறது இல்லை. அதே மாதிரி வந்து நாங்குநேரி வள்ளியூர்ல வந்து ராம்தாஸ் ஆதரவாளர்கள் நிற்க போறது இல்லை. அகைன் அண்ட் அகைன் அந்த 20-30 தொகுதி தானே. அப்போ இதுல பாதிக்கப்பட போறதுங்கிறது சசிகலாமா ஓட் பேங்க் பிரிஞ்சா அமமுக.
ஏன்னா ஏற்கனவே எடப்பாடிக்கு அதுல வந்து ஒன்றும் யூஸ் இல்லைங்க. அவருக்கு அவர் கெயின் கிடையாது அதுல. இவங்க தனி கட்சி தொடங்கினால அவருக்கு கெயினும் கிடையாது, லாஸும் கிடையாது. சார் அதே மாதிரி ஒரு கடைசி கேள்வி, சமீபத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவரை பார்த்தேன், சீட் பங்கீடுலாம் போனப்போ சீட்டு எண்ணிக்கையெல்லாம் விடுங்க, போற போக்க பார்த்தா எங்களுக்கு மேடையில் இடம் இருக்காது போல, ஆட்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க அப்படின்னாரு. திமுக கூட்டணி அவ்வளவுதான் ஃபுல் ஆயிடுச்சா, இல்லைன்னா யாராவது உள்ள வருவாங்களா? இவங்க சீட் ஷேரிங் எப்படி முடிக்க போறாங்க? சீட் ஷேரிங் முடிக்க வேண்டிய ரொம்ப நெருக்கடியில் தான் இருக்குது. நீங்க சொல்றது சரிதான். இப்போ உண்மையிலேயே வந்துங்க, நாளைய திமுக விடையே நான் யோசிச்சு பார்த்தேன். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் நம்ம வந்து அந்த உரிய இடம் கொடுத்துடலாம், ரூல்ஸ் இருக்கு. திமுக மேடையில் அவருக்கு என்ன இடம் கொடுக்க, எந்த இடத்துல உட்கார வைப்பாங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆர்கனைசேஷன் போஸ்ட் வரலன்னு வச்சுக்கிடுவோம், மாநில மாநாட்டில் எங்க உட்கார வைக்கிறதுன்ற ஒரு கேள்வி வரும். பெரிய கேள்விங்க. ஏன்னா அது வந்து இப்போ ரொம்ப பழமையான கட்சி. அதாவதுங்க, கலைஞர் காலத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள போறோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறோம் அப்படின்னா கார் வரிசை இருக்கு பாத்தீங்களா, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ட்ரி பாயிண்ட்ல கார் வரிசையை மாத்திடுவாங்க. அடுத்த போற டிஸ்ட்ரிக்ட்ல யாரு முக்கியமோ அவன் தான் அடுத்த கார், கலைஞர் காருக்கு அடுத்த கார்ல இருக்க முடியும். முதலமைச்சரா இல்லாதப்பவே அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஹைரார்கியை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுதுங்கிற ஒரு பார்வை எனக்கு உண்டு. காரணம், இப்போ இருந்து சேர்பாபுல இருந்து ஏகப்பட்ட அட்மிஷன் வந்து மாற்று கட்சி அட்மிஷன் தான். ஆர்கனைசேஷனல் போஸ்ட் கொடுக்கல. ஓபிஎஸ்க்கு கொடுத்தால் அந்த மேடை வரிசையில் வந்து அது மாற்று எல்லாம் வரத்தான் செய்யும். அது காலத்தால் திமுகவுக்குள் ஏற்படுகிற மாறுதல் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். பார்க்கலாம் சார், என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறது வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய இணைவும் கருத்து பெருக்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.